ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெய்த் எப்படிலாம் நம்மளோட லைஃப்பில் ஒர்க் ஆகுது, நம்ம எந்த அளவுக்கு ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபெய்த்தை நம்ம எப்போல்லாம் கடைப்பிடிக்கணும், எப்போல்லாம் அதை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்தித்து அதில் இருக்கிற உண்மைகளை நம்ம தெரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போது அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்குறோம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை செய்யக்கூடிய ஞானத்தை நம்மளுக்கு தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம செய்கிறோம். நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கப்படுறது. அப்போது ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒரு நிமிஷம் நினைத்து அவர்கள் நம்ம பலப்பட்டு அந்த காரியத்தை செய்யும் போது அது கண்டிப்பாக வாய்க்கும். நாம் முதலாவது நம்பிக்கை எப்போது நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுது, அதுக்கு நம்ம எப்போ நம்ம பார்க்கணும், அதை நம்ம எப்போல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்போ முதலாவது இது கிரிய செய்யும் அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம முன்னாடி ஒன்றுமே தெரியாத இருக்க சூழ்நிலையில் நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய விசுவாசத்தை நாம் காண்கிறோம். அடுத்து நம்ம செய்யக்கூடிய செயலையோ அடுத்து நம்ம செய்யக்கூடிய காரியத்தையோ நம்ம அறியாது இருக்கும்போது அப்பொழுதுதான் நமக்குள்ள ஒரு விசுவாசம் கிடைக்கிறது. நம் விசுவாசத்தை நாம் தேடுகிறோம், அந்த நம்பிக்கையை நம்ம தேடுகிறோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும், எதனால நம்மளுக்கு இந்த நம்பிக்கை ஏற்படும், எதன் மீது நம்பிக்கை வைத்தால் நம்மளுக்கு இது கிடைக்கும், இதை நம்ம நம்பினா இது நம்மளுக்கு கிடைச்சிடுமா, இந்த காரியத்தை விசுவாசித்தா நம்மளுக்கு கிடைச்சிடுமா, இதில் நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்குமா, அப்போ நம்மளையே இதனால் நமக்குரிய காரியங்களே நம்ம யோசித்துட்ருக்கோம். அப்போது நாம் ஒரு விஷயம், நம்ம எதுவுமே தெரியாத அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற சூழ்நிலையில் தெரியாத இருக்கும்போது நம்ம விசுவாசத்தை நம்ம முதலாவது நம்ம எண்ணி பார்க்கணும். அந்த விசுவாசத்தை கொடுக்குறவர் கர்த்தர் தான். அப்போது கர்த்தரால் மாத்திரம்தான் நம்மளுக்கு விசுவாசத்தை கொடுக்குறோம். நம்மளோட கிடைக்கிற விசுவாசம் அது கொஞ்சம் கிடையாது, அது மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். நாம் அதை நம்ம பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம்மளால் அந்த மலைகளை அசைக்கக்கூடிய தைரியமும் பலனும் எந்த ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவும், எந்த ஒரு சூழ்நிலை அசைக்கவும், அதை உடைக்கவும், அது இல்லாமல் போகவும், ஒரு புதிய காரியத்தை கூட நம்மளால் உருவாக்க தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கிரியை செய்வார். அப்போது நம்மளை காணாத, அடுத்து நம்மளால் காண முடியாத, நம்ம எதிர்பாராத அடுத்த ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது அடுத்து என்ன செய்வோம் என்ற யோசனைகள் நம்மளுக்கு இல்லாத போது நம்முடைய விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை நம்பிக்கை வைக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் தட்டி எழுப்பி அதை உற்சாகப்படுத்தி நம்மளுக்கு கொடுக்குற அந்த தைரியத்தினாலையும் நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய காரியங்கள் நம்ம செய்யக்கூடிய விசுவாசம் கர்த்தரிடத்துலேருந்து தான் வருகிறது. அடுத்து நம்ம செய்யக்கூடிய செயலை நம்ம அறியாத இருக்கும்போது நமக்குள்ளே இருக்க விசுவாசம் அது செய்ய நமக்கு உதவுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ளாக வந்திருக்கிறது, அந்த விசுவாசத்தை நம்ம எப்படி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அப்போது நமக்குள்ளே இருக்க அந்த விசுவாசம் நம்மளோட மனுஷருடைய ஞானத்தினால இருக்கக்கூடாது, அது தேவன்கிட்ட இருந்து கிடைக்கிற பலத்தினால தான் நம்ம நிற்கணும். அப்போ நம்ம அதை ஒவ்வொரு நாளும் அதை கட்ட அதை எழுப்ப அந்த விசுவாசத்தை நம்ம பழகிக்கொள்ள அதை செயல்படுத்துகிற விதத்தையும், அதை நம்ம அறிந்திருக்கிற விதத்தையும், அது நமக்குள்ளாக இருக்குது, அதை நம்ம பெற்றுக்கொண்டோம், அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அதை பெற்றுக்கொண்டோம் என்பதை விசுவாசிக்கிறதே அது தேவன் கிடைக்கிறது ஒரு பலம் தான். இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்து அதில் பலப்பட்டு அந்த காரியத்தில் நம்ம ஜெயம் பெறும்போது அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்ம பலப்படுத்தினார். அதுக்குள்ளே அந்த விசுவாசம் நம்ம கர்த்தர்கிட்டேருந்து வரும்போது அது கிடைக்கிற ஜெயத்தை நம்ம கண்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும்.
முதலாவதாக விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். விசுவாசம் எப்போ நமக்குள்ளாக இருந்து நம்மளை பலப்படுத்தி கிரியை செய்ய முடியும்னு அறிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம அந்த விசுவாசம் எங்கேருந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் அதனால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னா நம்ம மத்தேயு 21 22 நம்ம பார்க்குறோம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்போது நமக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கிறதுன்னு அறிஞ்சுக்கிட்டோம். அது நம்ம எப்படி நம்ம கர்த்தராகிய தேவன்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவினிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறத அறிஞ்சு அதில் நம்ம பலப்பட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம விசுவாசத்தில் நம்ம எதை நம்ம கேட்டாலும் அதை ஜெபத்தின் மூலமாக நம்ம ஆண்டவனுக்கு தெரியப்படுத்தலாம். அப்போது நம்ம விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட எதை கேட்குறோமோ அதை நிச்சயமாக தருவார் அப்படின்றத நம்ம ஜெபத்திலையும் ஜெபத்தின் பதில்களையும் ஜெபத்தின் கிரியைகளிலும் ஜெபத்திலிருந்து நம்மளுக்கு வெளிப்படுகிற கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலிருந்தும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இதை கொடுத்தாரு, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்வில் நிறைவேறிற்று அப்படின்றத விசுவாசிக்கிறோம். நான் கர்த்தரிடத்தில் இதை கேட்டேன், அதை எனக்கு தந்தார். ஜெபத்தில் நம்மளுடைய ஜெயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஞானத்தை நம்மளுக்கு தருகிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அடுத்ததை நம்ம பார்க்கலாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போது நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்ம ஒருவர் உண்டு என்று அவர் இடத்துல கேட்கிறவர்களுக்கு பதில் உண்டு அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருந்து விசுவாசத்தில் நம்ம நடக்க நம்ம விசுவாசத்தில் வேறொன்றியவர்களாக இருப்போம். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்தில் கேட்கிறதே தேவன் நம்மளுக்கு பலன் அளிக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கேட்குறத நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், அவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் கேட்க 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 அவர் நம்மளுக்கு நிச்சயமாக பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை நடக்கணும். அப்போது எப்போ நம்ம விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ விசுவாசம் நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பயத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கணும். நம்மளுடைய விசுவாசத்தின் அளவை நம்ம உற்று நோக்கணும். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம், நம்ம கர்த்தர் மீது எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோம், அவரது நம்பிக்கை மீது நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்ற அளவை நம்ம சோதிக்கணும். நம்முடைய விசுவாசத்தின் அளவு மற்ற எல்லா காரியங்களிலும் சற்று அதிகமாக இருக்கணும். முக்கியமாக பயத்தின் அளவை நம்ம குறைக்க வேண்டும். அப்போது நம்ம பயப்பட அந்த காரியம் நம்ம பயந்த மாதிரி நிகழலாம் அப்படின்ற ஒரு தீய எண்ணம் நமக்குள்ளாக வரலாம். அந்த எண்ணத்தை நம்ம முறியடிக்கணும்னா நம்ம விசுவாசத்தின் மீது பழகணும். நமக்கு இது கிடைக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக வேரூன்றி இருக்கணும். எபேசியர் 4:5 நம்ம பார்க்குறோம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரே விசுவாசம் அப்படின்ற போது விசுவாசம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். விசுவாசம்னா என்னென்னா நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. அப்போ காணப்படாத ஒன்றை நம்ம நம்பிக்கைக்குரியதாக நம்ம வைக்கும்போது அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற ஒரு அளவற்ற நம்பிக்கை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நம்பிக்கையில் நம்ம வளர அந்த நம்பிக்கைக்குரிய காரியங்கள் நமக்குள்ளாக பலப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தர்கிட்ட இருக்க நம்ம நம்பிக்கை, அப்போது கர்த்தராக இயேசுவானவர் எப்படி பிதாவோடு கூட இருந்து ஒரு விசுவாசமாக இருந்து நம்ம இந்த உலகத்துக்கு உலகத்தை ஜெயித்து கர்த்தரிடத்தில் திரும்பவும் சென்றாரோ அதே போல் நாமளும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு விசுவாசமாக தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய நம்பிக்கைக்குரிய நம்முடைய வேதத்தில் உள்ள வசனங்களும் அதை தியானிக்க நம்முடைய விசுவாசத்தின் அளவு நமக்குள்ளாக பலப்படும். அப்போ நம்ம உறுதிப்பட முடியும். அப்போது இப்படியெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். அப்போ கூட இருந்து உதவி செய்கிற ஒருவர் உண்டு. அவருடைய வார்த்தையினால் நாம்
நம்முடைய விசுவாசம் பெருகும். அப்போ அவளோட வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்ம அனுதினம் தேற்றி தேற்றி அவரோட வசனங்களில் நம்ம பலப்படும் போது அவரை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஒரே தேவனை நம்ம அறிந்து கொள்ளும் போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கைகளும் அந்த விசுவாசமும் அந்த ஜெயிக்கிற ஜெயமும் அந்த கர்த்தராகிய தேவன் நமக்குள்ளேருந்து கிரியை செய்கிற தன்மைகளும் நமக்குள்ளேருந்து வெளிப்படுகிற அந்த ஒரு எண்ணங்களும் அப்போ நமக்குள்ளாக பேசணும். தேவன் நம்மளோடு இடைபடணும், நம்மளோடு இருந்து நம்ம கிரியை செய்யணும். தேவன் நமக்குள்ளாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இடைப்பட்டுட்டே இருக்கணும். அவர் நமக்குள்ள பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம மீது அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். தேவனால் எல்லாம் செய்ய முடியும். நம்மளை முழு நம்பிக்கையை தேவன் மேலே வைக்கும் போது நிச்சயமாக நான் நம்புகிற எந்த ஒரு காரியமானாலும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபத்தில் தெரியப்படுத்தும் போது நிச்சயம் நம்மளுக்கு அது நடக்கும். அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம அதிகரித்து கொண்டே இருக்கணும். எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை நோக்கி பார்க்குறோமா, நாம் ஜெபத்தில் தரித்திருக்கிறோமா, வேத வாசிப்பில் தரித்திருக்கிறோமா. அப்போ அன்னுதினம் நம்ம சிறு சிறு காரியங்களை செய்வதன் மூலம் நம்ம அதில் வளருகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய தேவனை பற்றி இன்னும் அறிஞ்சுக்கணும். தேவன் உண்டு என்பதையும் அவருடைய கிரியைகளையும் அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய எண்ணங்களை நம்ம முழுமையாக செலுத்தும் போது அதன் பற்றிய ஆர்வமும் நம்மளுக்கு அதிகரிக்கும். 2 கொரிந்தியர் 1:24 நம்ம பார்க்குறோம், விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. அப்போது விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கலாம். அவர் மீது உள்ள நம்பிக்கைகளை நம்ம வளர்த்து கொள்ளலாம். தேவன் ஒரு உண்டென்றும் அவருடைய கிரியைகள் உண்டென்றும் நம்ம வசனங்களின் மூலமாக நம்ம அறிஞ்சு கொண்டு அதை அனுதினமாக வளரலாம். அப்போது நம்ம விசுவாசத்தில் வளர வளர அதை எப்படி நம்ம நிலை நிற்கலாம், அதை விட்டு அசையாமல் எப்படி இருக்கலாம். நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நம்ம கடந்து சென்றாலும் அதிலிருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்ளலாம், அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், அந்த சூழ்நிலையிலிருந்து கடந்து நம்மளால் எப்போ போக முடியும், அந்த சூழ்நிலையை விட்டு மீண்டும் நம்மளால் எப்போ வெளியே வர முடியும், அந்த சூழ்நிலை என்னால் எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை, அந்த சூழ்நிலை என்னை ரொம்ப துக்கப்படுத்துது, ரொம்ப துக்கமான விஷயமா இருக்கிறது, அந்த சூழ்நிலையை நம்மளால் மேற்கொள்ள முடியவே முடியாது அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ளாக வரும்போது நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருந்தோமானால் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும், அதை ஜெயிக்க முடியும், அதை சமாதானமாக்க முடியும், அதில் வெற்றி பெற முடியும். அதிலிருந்து நம்மளால் மீண்டு வெளியே வந்து கர்த்தருக்காக நிற்கிறவர்களாய் நம்மளால் மாற்ற முடியும். அப்போ அந்த விசுவாசம் எப்போ நமக்குள்ள நிலைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த விசுவாசத்தினால தான் நம்ம நிலைத்து நிற்கிறோம். அந்த விசுவாசத்தினால எப்போல்லாம் நம்ம நிலைத்து நிற்கிறோம் அப்படின்ற எண்ணங்களை நம்ம ஒரு திரும்பி பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு விஷயம் நம்ம விசுவாசத்தினால நம்ம நின்றுருக்கோம், எந்த ஒரு விஷயத்தினால நம்ம விசுவாசத்தினால நம்ம வளர்ந்துருக்கோம், விசுவாசத்தை வார்த்தைகளை அறிக்கை செய்ய தேவனிடத்தில் நம்ம பெற்ற நன்மைகளை அறிக்கை செய்ய நம்ம ஒவ்வொரு நாளும் நிலை நிற்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் நம்மளால் அசைக்கவே முடியாது. அப்போ நமக்குள்ள விசுவாசம் ஒரு கற்பாறையை போல எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் நம்மளால் அசைக்க முடியாத ஒரு நங்கூரமாக இருக்கும். அப்போ நாம் பார்க்குறோம், அப்போ கர்த்தராகிய தேவன் கூட இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம நினைத்து பார்க்கிறோம். விசுவாசத்தின் வார்த்தைகளில் மாத்திரம்தான் அவர் அறிக்கை செய்தார். எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அவர் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்தார். அது அப்படியே தேவன் அதுக்கு அவர் கொடுத்தாரு. அப்போது நம்மளுக்கும் தேவனுக்குள்ள உறவை நம்ம கரெக்டாக இருக்கும்போது நம்ம எந்த நேரத்தில் நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம சொல்லணும், எந்த ஒரு நேரத்தில் நம்ம இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும், எப்போ நம்ம கர்த்தரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமோ, எப்போ நம்ம கர்த்தரிடத்துல வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமோ, தேவன் நம்மளோட இடைப்படுகிறவர்களாக இருக்கிறாரோ அப்போ நம்மளால் செய்ய முடியும். இந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியும். இது நம்மளுக்கு செய்த தேவன் இதையும் நமக்கு செய்வார். இதை காட்டிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து வெளிவர தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மளுக்கு வரும். அப்படியாக நாம் 2 கொரிந்தியர் 5:6 நம்ம பார்க்குறோம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்முடைய தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். நாம் மற்ற எதையோ ஒன்றைய பார்த்து நடக்கும்போது நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற சிந்தனை நமக்குள்ளாக இருக்காமல் போய்விடலாம். அப்போது நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய நடத்துதல் எப்படி இருக்கிறதுனா அது விசுவாசம் உள்ளவரோடு இருக்கிறது. விசுவாச
வீரரோடு இருக்கிறது. அப்போ நம்முடைய ஐக்கியம் விசுவாசம் உள்ளவர்களோடும் விசுவாச வீரர்களோடும் இருக்கும்போது, நம்ம விசுவாசிக்கிற தேவனோடு மாத்திரமே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய நடைமுறைகளோ அது நிச்சயமாக விசுவாசிக்கிறபடி நடக்கும். அப்போ நம்ம விசுவாசிக்கிறது நம்மளை பார்த்ததல்ல, நம்ம பார்க்காதவைகளை நம்மளால் காணக்கூடாதவைகளை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ நாம் காணக்கூடாதுக்கிற அந்த தேவன் நாம் விசுவாசிக்கும் போது நம்மை காண்கிற அந்த தேவன், நம்முடைய விசுவாசத்தின் அளவை காண்கிற தேவன், நம்மளால் மீண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்குற அந்த தேவனால் நிச்சயமாக நம்ம இறங்க முடியும். அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம அடுத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும்னா, விசுவாசத்தினால நிலை நிற்கிறவளாக இருக்க முடியும். அந்த விசுவாசத்தில் நம்மளுக்கு நிற்கிற அந்த பலனை தேவன் நம்மளுக்கு தருவார். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்லையும் பார்க்குறோம், அவர் வார்த்தையினால் நம்மளுக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். அதனால் அப்போது தேவனாகிய பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை விசுவாசித்து அதை நடைமுறைப்படுத்தினார். அப்போ மலை போன்ற பிரச்சனை, கடலில் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியாக இரு என்று சொன்ன அந்த விசுவாச வார்த்தையினால நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். கலாத்தியர் 3:11 நம்ம பார்க்குறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ நம்ம விசுவாசமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும், விசுவாசத்தில் நம்ம நடக்கணும், விசுவாசத்தில் நம்ம வேரூன்றி இருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கணும். அப்போது விசுவாசத்தினால் நம்ம என்ன செய்ய முடியும்னா, அப்போது விசுவாசத்தினால நீதிமான் என்ன பண்ண முடியும், பிழைப்பான் அப்படின்றத நம்ம நமக்கு வியாதிப்பட்ட சூழ்நிலையோ, நம்மளால் எழுந்திருக்க முடியாத ஒரு வேதனையோ, நம்மளால் அதுலேருந்து வர முடியாதவர்களுக்கு நம்மளால் அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியல, நம்மளால் இவ்வளோ துயரம், இவ்வளோ ரொம்ப மரணப்படுக்க நம்மளால் எந்திரிச்சு வெளில வர முடியாத ஒரு சூழ்நிலை, நம்மளால் எந்திரிக்கவோ வேலைகளை செய்யவோ நம்மளால் எந்த ஒரு சிறு காரியத்துக்கூட நம்ம செய்ய முடியாதவர்களுக்கு நம்மளோட வேதனையாக இருக்கலாம், நம்ம வியாதியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம். ஆனால் அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், அதனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, அதில் நிலைத்திருந்தோமானால் தேவன் நமக்கு இந்த காரியத்தில் நம்மளை விடுவிப்பார் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும்போது, அந்த விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் செய்கிற அனுகூலம் என்னது அப்படின்னா, அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதில் இருக்கிற நீதிமான் நிச்சயமாக பிழைப்பான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது நீதிமான் பிழைக்கிறது மாத்திரமல்ல, மரித்தாலும் நம்ம என்ன பண்ண முடியுமா, நம்மளுக்கு மரித்ததிலிருந்து நம்மளோட உயிரோடு எழுப்புகிற தேவனை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்ம அந்த மரணத்திலிருந்து நம்மளால் தேவனால் ஜெயம் கொடுக்க முடியும். அந்த மரண படுக்கையை மாற்றுகிற தேவன், மரணத்துக்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளால் மாற்றக்கூட முடியும். மரித்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, மரித்து போயிருக்கிற நம்முடைய எண்ணங்களை, மரித்து போயிருக்கிற நம்முடைய சூழ்நிலையை, மரித்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, மரித்து போயிருக்கிற நம்முடைய மனதை, நம்மளுடைய எல்லா காரியங்களையும் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, சித்ததாக இருக்கிறதோ, கிரிய செய்ய முடியாததாக இருக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் புதுப்பிக்க நம்முடைய தேவனால் கூடும். அந்த காரியத்தில் நம்ம திரும்ப உயிர் பெற்று வாழ தேவனால் கூடும். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன், நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிற தேவன். அப்போ நம்ம மீது அவர் இரக்கமாக இருந்தாருன்னா நிச்சயமாக அவர் நம்மளுக்கு இந்த காரியத்தை செய்வார். நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் உயிர் பெற்று ஜீவனுள்ளதாய் மாற்றுவார். அந்த காரியத்தில் நம்ம ஜீவன் பெற்றுக்கொள்ளாமல் என்றால் புதிதாக நம்மளுக்குள்ளாக ஒரு புதிய சக்தி வரும், அந்த கிருபை நம்மளுக்குள்ளாக வரும், நம்ம பலன் பெருகும். அதை பலன் பெருகும் போது நம்முடைய எல்லா காரியங்களும் நம்மை செய்கிறவர்களாக இருக்க முடியும். அன்றைக்கு எல்லாரையும் வீழ்த்தக்கூடிய பலனை தாவீதுக்கு தந்த அதே தேவன் நம்மளுக்கு இன்றைக்கு ஒவ்வொருக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்கணும். விசுவாசன்றதான் ஒன்றுமில்லை, அது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நமக்குரிய விஷயத்தை நம்ம உறுதியாக நம்புகிறோமா, அப்போ நம்ம காணக்கூடாது இருக்கிற அந்த தேவனிடத்தில் நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா அப்படின்றதான் அந்த விசுவாசத்தினுடைய அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு முக்கியமான குறிப்பிட்ட நோக்கமாக இருக்கிறது. அந்த காரணத்தை
நம்ம அறிஞ்சுக்கணும். நம்ம எதற்காக இதை செய்கிறோம், எதற்காக இதை நம்ம முற்படுகிறோம். இப்போ நமக்குரிய காரியங்கள் தேவன் மீது இருக்கிறதா, நமக்குடைய காரியங்கள் உலக பிரகாரமாக இருக்கிறதா, நமக்குடைய காரியங்கள் தேவையானதா, நமக்குடைய காரியங்கள் தேவையற்றதா நம்ம சிந்தித்து அதை நம்ம செயல்படும் போது தேவன் நமக்குரியவற்றை யாவையும் தர ஆயத்தமாயிருக்கிறார். அப்படி நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி அதை நிலைநிற்கும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து நம்மளால் வெளிவர முடியும், அதுலேருந்து மேற்கொள்ள முடியும், நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி சத்ருவான நம்மளுக்கு விசுவாசத்தை நம்மக்கிட்டேருந்து அவன் பிடுங்கணும், நம்மக்கிட்டேருந்து அழித்து போடணும், நம்மளுக்கு அது இல்லாமல் போயிடணும், எந்த வகையில் வேணால் அவன் வரலாம். ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு ஜெயிக்கக்கூடிய அந்த சக்தியை தரும்படியே அவன் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் வேண்டி பெற்றுக்கொள்ளணும். அன்றைக்கு யோபை பார்க்குறோம். அவன் எந்த நிலைமையில் சோதிக்கப்படுகிறான், அவன் ஒரு நீதிமானாக இருந்தான், தேவன் அவருக்கு நீதிமான் என்று சாட்சி கூறியிருக்கிறார். கர்த்தர் மீது அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்ததுனால மற்றவர்கள் என்ன சொன்னாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், நம்ம எதிர்க்கிறவர்கள் எத்தனை பேர் வந்தாலும், நம்மளுக்கு அறிமுகமானவர்களோ நம்மளுடைய நண்பர்களோ நம்ம கிட்ட நெருங்கினவர்களோ எதிர்த்தாலும் அவன் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருந்தான். அவனை ஆசீர்வதித்தார். முன்னிலை பார்க்கிலும் பின்னிலையுமே ஆசீர்வதித்தார் தேவன்.